இந்த உலகத்தில் உள்ள ஆன்மீகவாதிகள் ரெண்டா பிரிச்சா கடவுள் இல்லை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இருக்குன்னு ரெண்டா பிரிச்சோம்னா இந்த ரெண்டா தான் பிரிவாங்க. இறைவனும் இயற்கையும் ஒன்று என்று சொல்வது ஒரு பக்கம், இறைவன் வேறு படைத்தல் வேறு என்று சொல்வது இன்னொரு பக்கம். ரெண்டு வேறு வேறு என்று சொன்னால் துவைதம், இரண்டும் ஒன்று என்று சொன்னால் அத்வைதம். இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க, நீங்க எந்த மதத்தில் இருக்கீங்க, எந்த கான்செப்ட் இருக்கீங்கன்னு யோசிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். அத்வைதம் துவைதம் இதில் எது சரி என்பதை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆன்மீக வகுப்பு என்பது நான் எடுக்கிறது ஒரு முடிவல்ல, உங்களுக்கு சிந்திப்பதற்காக தூண்டுவதற்கான வகுப்பு. எனது கருத்துக்களை பதிவிடு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. புரிஞ்சுக்கங்க, அத்வைதம் துவைதம் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. இன்னையிலிருந்து ஒரு 100 பேர்த்துக்கிட்ட கேளுங்க, இறைவன் வேறு படைத்தல் வேறு கரெக்டா இல்ல, இறைவனும் படத்துல ஒன்னா கேட்டு பாருங்க. இது ரெண்டு ஏதோ ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஏன்னா சில மதங்கள் அத்வைத கோட்பாட்டில் இருக்கிறது, சில மதங்கள் துவைத கோட்பாட்டில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன சிந்திக்க போறோம்னா இந்த ரெண்டில் எது சரி அப்படின்னு சிந்திக்க போறோம். ஓகேங்க, எங்க என்ன கேட்பீங்க, நீங்க சொல்லுங்க எது சரி அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கும் இல்லையா? நல்லா கேவீங்க. இந்த தத்துவம் உங்களுக்கு புரியணும்னா நான் சில உதாரணம் சொல்றேன். எனது உடம்பில் கிட்னி இருக்கு, சிறுநீரகம். சிறுநீரகம் என்பது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. எனது சிறுநீரகத்தில் உள்ள ஒரே ஒரு செல்லிட்ட போய் நீ கேளுங்க, எனது சிறுநீரகம் அது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு செல் இருக்கு, இன்னொரு செல், ரெண்டு பேசிக்குதுங்க. இந்த செல் சொல்லுது, ஏய் நம்ம எங்க தெரியுமா இருக்கிறோம், கிட்னில. யாரோட கிட்னி தெரியுமா, ஹீலர் பாஸ்கர் கிட்னி. அவரு சொந்த ஊர் கோயம்புத்தூர் ஆமா, வயசு இவ்வளவாமா, அவர் இப்படிதான் இருப்பாராமா. அப்படி என்று எனது உடம்பில் உள்ள கிட்னியின் செல்லுக்கு தெரியுமா தெரியாதா? எனது உடம்பில் உள்ள சிறுநீரகத்தில் உள்ள ஒரு செல் என்னை பற்றி விரிவாக விளக்கமாக கூற முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த செல் என்ன செஞ்சிருக்கணும், என்னை பத்தி சொல்லணும்னா அந்த செல்லு எங்கிட்ட இருந்து வெளியே வந்து எனக்கு முன்னால 2 அடி போய் நின்று என்னை சுத்தி முத்தி பார்த்துட்டு, டேய் மனுஷன் டோய், கண்ணுக்காது மூக்கலா இருக்கு டோய், சட்டு பேண்ட்லாம் போட்டிருக்காரு டோய் அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப உள்ள போய் பக்கத்து செல்லுகிட்ட நான் போனேன். அப்படியா, ஆமா வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன், இவர் எப்படி தெரியுமா இருக்காரு அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்கலாம், புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்களா? இறைவனை பத்தி, இறைவனும் இயற்கையும் ஒன்றா ஆமாவா இல்லையான்னு யாராவது சொல்லணும், ஆணித்தனமா இப்படித்தான் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க இந்த இயற்கையையும் இறைவனையும் கடந்து ஒரு இடத்துக்கு போய் நின்று இப்படி பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா எஸ் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். இல்லை என்றால் சொல்ல முடியவே முடியாது என்பது எனது கருத்து.